என்னங்க போவோமா மாநாடுக்கு? என்னென்ன நம்ம தலைவர் பேச போறாருன்னு கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே கேஸ், ஐம் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். நேற்று நம்ம வீடியோ போட்டதுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், 10,000 லைக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, 5,000 மேலே பார்த்தீங்கன்னா லைக்ஸ் வந்தது. மேபி அந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இந்த வீடியோக்கு டார்கெட் எவ்வளோ வைக்கலாம்? சரி, ஓகேங்க, 10,000 வேணாம், ஒரு 7,000 லைக்ஸு. எனக்கு தெரிஞ்சு இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்குறப்போ நீங்கள் லைக் போடுவீங்க. ப்ரோ யூடியூப்பில் ஒரு லைக் தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. அண்டு சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், ப்ரோ லைக்கு தானாக வரும் கேட்டு வாங்கக்கூடாதுன்னு. ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட, ஏன் E+ ஸ்குவாட் கிட்ட நான் லைக்ஸ் கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது. நம்ம இதை பல வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷத்தோட எண்டு முடிய போகுது, இன்னும் ஒரு 4 months இருக்கா ஹார்ட்லி, அவ்வளோதான். சரி, ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வீடியோட எண்டில் ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் கோட்டோட ஒரு மேசிவான ஒரு ஓப்பனிங்க்கு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சர்ப்ரைசிங்லி நினச்சபடி தமிழ்நாட்டில் அந்த 4 AM ஷோஸ்லாம் பெர்மிஷன் இன்னும் கொடுக்கல. அதுதான் நான் கேள்விப்பட்டேன். நேற்று அதை பற்றி தான் வீடியோ போட்டிருப்பேன். அண்டு டிக்கெட்ஸோட ஓப்பனிங் இந்த ஃப்ரைடேலேருந்து ஆன்லைன் புக்கிங்ஸ் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கேள்விப்பட்டேன். ரோஹிணி கூட ட்வீட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கெட் ரெடி ஃபார் அ மேசிவ் செலிப்ரேஷன்ஸ், புக்கிங்ஸ் பற்றி சீக்கிரமாக ஒரு ட்வீட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கு. இந்த ஊர் திருவிழாலாம் நடக்கிறப்போ ஒரு மாதமும் அந்த பரபரப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு பக்கம் கட்சியோட கொடி அனௌன்ஸ்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஃப்ரீ ப்ரமோஷன்ஸ் ஹேட் அப்படின்ற ஒரு பேரில், இன்னொரு பக்கம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது அரசியலில் என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஏகப்பட்ட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இந்த தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கொடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே மைல்டான ஒரு சைடில் ஒரு டவுட் இருந்தது. அப்போ கூடிய விரைவில் மாநாடு ஒன்று பெருசாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. புஷி ஆனந்த் அவர் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக விக்கிரவாண்டி போயிருக்காரு. விக்கிரவாண்டியில் போயிட்டு லொக்கேஷன்லாம் பார்த்துருக்காராம் மாநாடுக்காக. அது மட்டும் இல்லாமல் ADSP அவர்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன், ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி மாநாடு நடக்க போகுது, அதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் போட்டாங்க. அண்ட் ADSP அவர்களுக்கும் அந்த மனு கொடுத்தது அது உண்மை தான். அண்ட் டேட்டு மட்டும் கன்ஃபார்மாக தெரில எனக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்குது. ஏன்னா ஒரு படத்தில் ஒரு ஆடியோ லான்ச் வச்சு அதோட ஸ்பீச் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா க்ரௌட் அவ்வளோ ரசித்து பார்த்தாங்க. ரியல் லைஃப்பில் களத்தில் இறங்கி என்னென்ன விஷயங்கள் மனுஷன் பேச போகிறார் ஸ்டேஜில், எத்தனை பேர் வரப்போகிறாங்க, எவ்வளோ புதிய விஷயம் அந்த திட்டம்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு, 2026 எலெக்ஷனுக்கான பணிகள் எப்படி போக போகுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நம்ம தளபதி எப்போவுமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு மனுஷன். ஸோ இவருக்கு இப்போ நிறைய ஹேட் வந்துகிட்டே இருக்குது அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம். இதுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுப்பாரா, ஸ்டேஜில் என்னென்ன பேச போகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மைண்டில் ஓடிட்டு இருக்கிற விஷயம் தான் இது. இப்போது கேள்விப்பட்டது என்னென்னா, செப்டம்பர் 23 இந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூஸில் போட்டிருக்காங்க. உண்மையாக இருந்தால் சந்தோஷம். பட் ஆனால் விக்கிரவாண்டியில் போயிட்டு அந்த லொக்கேஷன்லாம் நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் பார்த்த சில வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நின்றுட்டு இருந்தாங்க. களத்தில் ஒரு நடிகர், பல வருஷமாக நிறைய பேர் என்டர்டெயின் பண்ண ஒரு நடிகர் களத்தில் உண்மையாக இறங்க போகிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது, நிறைய எதிர்ப்பும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடுக்கு ஒரு உண்மையான சேஞ்ச் கொண்டு வருமா அப்படின்னா இந்த மாநாடுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த கொடி அனௌன்ஸ்மெண்ட்டும் அந்த சின்னமும் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கொடியோட கலர், அந்த சின்னம், இதுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் தளபதி அவர்கள் மாநாட்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கொடி அனௌன்ஸ்மெண்ட் அப்போ அதுக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், தட்ஸ் இட் கைஸ். அதை சொல்லாம் தான் மெயினாக அந்த வீடியோ பண்ணுறேன். சாரி, 10 மணிக்கு மேலே வீடியோ பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததால் ஈவினிங் வீடியோ பண்ண முடியல. பட் எனிவே ஃபைன். இந்த வீடியோட டார்கெட் நமக்கு 7,000 லைக்ஸ். எனக்கு தெரிஞ்சு பண்ணுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு லைக் கொடுக்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதை நம்ம இன்றைக்கோ நேற்று யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டு சில பேர் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன், எப்போ ப்ரோ 1 million வரும், எப்போ ப்ரோ 2 million வரும்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம ஒரு சோலோ கிரியேட்டர். ஃபேமிலி, ஒர்க்கு, யூடியூப், மியூசிக்கு, ட்ராவல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் த லாஸ்ட் 6 years நமக்கு ஒரு எடிட்டிங்கோ ஒரு பெரிய டீமோ கிடையாது. அந்த மாதிரி வச்சுக்கிறது தப்பும் கிடையாது. பட் நமக்கு இது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணது உண்டு. பட் அதுக்காக அவ்வளோ உட்காந்துலாம் அழுததெல்லாம் கிடையாது. நம்ம அதுவாக வரட்டுமே,
தானாக வரட்டும். நம்ம என்ன கண்டென்ட் போடுறோமோ அதுக்கேற்ற ஒரு சப்போர்ட் தான் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் இப்போ மிஸ் பண்ணுறது அந்த மிட் நைட் ஸ்டோரிஸு, நம்ம ரைடு வீடியோஸு, மோட்டோ விலாக் அப்படின்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெட் இன் தமிழ் கம்யூனிட்டி. அது என்ன ரீசன் அப்படின்னா எல்லாருமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் ஏதாவது புதுசாக பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் கொஞ்சம் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய கொஞ்சம் வந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன் கைஸ். அந்த மோட்டிவேஷன் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த வீடியோட எண்டில் நான் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், மேபி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நானோ இல்லை நீங்களோ நாளைக்கே செத்து போயிட்டீங்க வச்சிங்க, எவனும் இங்கே வந்து பார்க்க மாட்டான். ரியாலிட்டியாக பேசணுன்னா நம்ம முதுகுக்கு பின்னாடி நம்மளை பற்றி பேசுகிற இந்த தற்கூரிங்க இருக்கானுங்கல்ல, நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட வந்து பார்க்க மாட்டானுங்க. இல்லை நான் செத்து போயிட்டேன்னு வச்சுங்க, சாவு கூட வரமாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இல்லை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, எங்கள் அம்மா வந்து இவனா பார்த்துக்க போகிறான், இல்லை என் குடும்பத்தை இவனுங்களை வந்து பார்க்க போகிறானுங்களா? கிடையாது. இல்லை அப்போ அவனுங்க என்ன நினச்சா எனக்கு என்ன லைஃப்பை பற்றி? இங்கே வாழ்கிற ஒருத்தருக்கும் அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு லைஃப் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு சேலஞ்சு, அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்கே எல்லாருமே வாழ்ந்துன்னு இருக்கோம். எனக்கு என்னானாலும் கவலைப்படாத இந்த தற்குறி கூட்டத்தை இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில்? ஒன்றும் கிடையாது. இல்லை ஒரு லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடு, அவ்வளோதான். இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நம்ம நிறைய மோட்டிவேஷன் விஷயங்கள்ன்றது பேசிட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஒரு 2500 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்தால் நமக்கு 2 lakh ஃபாலோவர்ஸ் அப்படின்னு ஒரு மைல் ஸ்டோன் அதில் வரும். இன்கேஸ் நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க. தட் மீன்ஸ் அ லாட். அண்ட் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேணாம். நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் அந்த 2 lakh எப்படா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட்ஸில் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டு தான் இருக்குது. பட் அந்த 2 lakhs பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் கொண்டு வர மாட்டேங்குது. சரி, ஓகே கைஸ், நான் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிக்கிறேன். சேஃபாக இருங்க. கோட் படத்தோட அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். அடுத்த சிங்கிளுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன், 4th சிங்கிள். இதில் ஹைலைட் என்னென்னா, சில சேனலில் 4th சிங்கிள் ரிலீஸ் ஆகிடுச்சு, லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. எனக்கு தெரிஞ்சு, இஃப் ஐ எம் நாட் ராங், இந்த ஃப்ரைடே வி கேன் எக்ஸ்பெக்ட் த அஃபிஷியல் அப்டேட். ஏன்னா 31 நம்ம யுவன் அவர்களோட பர்த்டே. ஸோ ஃப்ரைடே இல்லைனா நாளைக்கு மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் த அப்டேட். என்ன மாதிரி சாங்காக இருக்க போகுது, த்ரிஷா உண்மையாகவே உள்ளே இருக்காங்களா இல்லையா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு கேட்குது சவுண்டு, டிங் டிங் டிங்கு. நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. டெய்லி சொல்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில. பட் கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிக் வந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பல நாள் கனவு. அதுக்கு ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு ரைடு இல்லை ஒரு காரில் வர மாதிரி இருந்தால் கூட பார்ப்போம், பிளான் பண்ணுவோமே. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். முடிக்கும் போது கூட லைக் பண்ணுறீங்களாடா செல்ல குட்டீஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.